இந்த மழை காரணமாக நுளம்பு பெருகி வருகிறதை நாங்கள் காண்கிறோம். விசேஷமாக எங்களுடைய சுற்றுச்சூழலை இந்த காலத்திலே நாங்கள் கவனமாக நுளம்பு பெருகாமல் நாங்கள் பாதுகாப்பது நல்லது. ஆனாலும் காய்ச்சல் ஏற்பட்டால் டெங்குக்குரிய குணங்குறிகளை பற்றி மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். கடுமையான உடல் வலி, தலைவலி, காய்ச்சல், கடுமையான காய்ச்சல் கூட இந்த இரத்த பரிசோதனையை நாங்கள் சீக்கிரமாகவே செய்ய வேண்டும். 1வது 2வது 3வது நாட்களுக்குள்ளே நாங்கள் இந்த பரிசோதனையை செய்துவிட வேண்டும். செய்து அதற்குரிய சரியான சிகிச்சை எடுத்தால் டெங்குவால் ஒருவரும் இறக்க வேண்டிய ஒரு கட்டம் வர மாட்டாது என்று கூறலாம். பொதுவாக சாதாரணமான காய்ச்சல், உடல் வலியை தவிர கண்ணுக்கு பின்னால் ஏற்படும் இது ஒரு மிக முக்கியமான குணங்குறியாக காணப்படுகிறது. ஆனால் எல்லாருக்கும் எல்லா குணங்குறியும் வருவது இல்லை. பொதுவாக டெங்குவிற்கு காய்ச்சல் வரும் ஒவ்வொருவருடைய உடல்நிலையை பொறுத்து மெட்ட குணங்குறிகள் மாறுபடக்கூடும். ஆகவே நிச்சயமாக தலைவலி இருந்தால் தான் டெங்கு என்று சொல்லி நாங்கள் கூற முடியாது. ஆகவே நாங்கள் மிகவும் அவதானமாக இருப்பது நல்லது. சாதாரணமான காய்ச்சல் இல்லை, இது அதற்கு மேலதிகமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சந்தேகித்தால் நிச்சயம் மிகவும் இலகுவாக ஒரு ஃபுல் பிளட் கவுண்ட் என்ற பரிசோதனையை செய்து பார்த்து விடலாம்.